அனைவருக்கும் காலை வணக்கம். நான் டாக்டர் சண்முக பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யோகா தான். சோ யோகா அப்படின்றதுன்னா காமனா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எல்லாரும் இந்த உடம்ப வளைச்சு பண்ணக்கூடியது, ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் யோகா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ யோகாங்கிறது என்ன அப்படின்னா, யோகாக்குள்ள நிறைய விதமான பயிற்சி முறைகள் அடங்கக்கூடியதுதான் யோகா அப்படின்றது சொல்றாங்க. நிறைய விதமான பயிற்சி முறைகள் அப்படின்னா என்னெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள ஆசன முறைகள் வரும், பிராணாயாமம் வரும், தியான முறைகள் வரும், முத்ராஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம யோகா அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த எல்லாத்தையும் சேர்ந்தது யோகா அப்படின்றப்போ என்ன மாதிரி சேரும்னா, இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய பிசிக்கலையும் மென்டலையும் ஒருங்கிணைக்க கூடியது. பிசிக்கல் அண்ட் மென்டல் அப்படின்றது நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் ரெண்டையும் ஒருங்கிணைத்து பண்ணக்கூடிய முறைகள் தான் யோகா அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து பண்றது அப்படின்னா, அதன் வழியில தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா உடலை வளைச்சு பண்ணக்கூடிய அந்த ஆசன முறைகளை நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் அதை வளைச்சு நம்ம பண்றதுக்கு தேவையான மூச்சு பயிற்சி, நமக்கு மூச்சு தேவை, சரியான சுவாசம் நமக்கு தேவை. சோ அதுக்காக பண்ணக்கூடியதுதான் அந்த சுவாச முறை அப்படின்ற பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்றத சொல்றோம். தென் இப்ப பிரீதிங் எக்ஸசைஸ் பிராணாயாமம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில முத்திரைகள் எல்லாம் அடாப்ட் பண்றோம். சோ முத்திரைகள் எல்லாம் நம்ம இப்படி லைக் இந்த மாதிரி வச்சா கூட ஒரு முத்திரை, இப்படி வச்சா ஒரு முத்திரை, இப்படி வச்சா ஒரு முத்திரை, இந்த மாதிரியான முத்திரைகள் எல்லாம் நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய நரம்பு எண்டிங்ஸ், அதாவது நர்வ்ஸ்ன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல நர்வ்ஸ்ன்னு சொல்றோம், தமிழ்ல நரம்புகள், நாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நாடிகள் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது எங்க இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய எண்டிங் கை விரல்களோடையும் கால் விரல்கள்லையும் தான் இருக்கும். சோ கால் விரல்கள் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் கொடுக்குறோம், உட்காரும் போது அதுக்கான அழுத்தத்தை கொடுக்குறோம். கைக்குன்னு என்ன பண்றோம்னா, ஏதாவது ஸ்பெசிபிக்கா நம்ம வேலை செஞ்சா மட்டும்தான் அழுத்தம் கொடுக்குறோம். அப்ப கையில இருக்கக்கூடிய நரம்புகள், அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சில முத்திரைகளை செய்யறோம். செய்யறது மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை நம்ம தூண்டி விடுறோம் அப்படின்றது சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்னன்னா, நம்மளுடைய அட்ரினலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு ஹார்மோனுடைய அளவு கம்மியாகுது. சோ கம்மியாகுறதப்போ நம்மளுடைய மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் கம்மியாகுது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்டார்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் தேவைப்படும். அதுதான் என்னன்னா நம்மளுடைய மூளையை எப்பவுமே புத்துணர்ச்சியாவும் ஒரு மாதிரி மகிழ்ச்சியாவும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அது என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எதனால குறையுதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு சின்னதா நம்ம என்ன பண்ணுவோம், கல்லு தடுக்கி கீழே விழுறோம் அப்படின்னா, கீழே கல்லு தடுக்கிருச்சு அப்படின்னாலே என்ன பண்ணுது, நம்ம மைண்ட் ஐயோ விழுறோமோ விழுந்துட்டோமோ அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்குது. அந்த பதட்டத்துல இருந்து வரக்கூடியதான் எது அப்படின்னா, அட்ரினலின் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில யோகா முறை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. சோ அப்ப இந்த யோகா முறைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி நம்ம தொடங்குறது? யோகானா எனக்கு என்னன்னே தெரியாது, நான் எப்படி டெய்லியும் யோகா பண்ண முடியும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா அமைதியா ஒரு பொசிஷன்ல ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுடைய ஓன் பிரீத்திங்கையே அவங்க நார்மலா இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறது, இத மட்டும் அவங்க கவனிச்சாலே போதும். ஒரு 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 5 நிமிஷம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து போக 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 சின்ன 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 எக்ஸசைஸா நம்ம கத்துக்கிட்டு அப்படியே யோகாக்குள்ள வரலாம். ஏன் அப்படின்னா, எடுத்தோடனே எல்லாராலையும் யோகா பண்ண முடியுமா? எடுத்த உடனே பண்ணணுமானா, எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பண்ணிட்டே வர முடியும். ஏன்னா எடுத்த உடனே நான் பெரிய அட்வான்ஸ் லெவல்ல பண்ணுவேன், பெரிய ஆசனா பண்ண முடியும், பெரிய முத்ராஸ் எல்லாம் நான் பண்ணிருவேன் அப்படின்றது வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போலாம். சோ கொஞ்சமா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கான பலன்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ மெயினா இப்போ பிராணாயாமம் அப்படின்னு பாக்குறப்போ என்ன அப்படின்னா, பிராணா ஆயமா அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டா பிரிச்சு. பிராணம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்மளுடைய சுவாசம், எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி, உயிர் சக்தி. என் பிராணம் அப்படின்னு, என்னுடைய பிராணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னோட பிராணன் அப்படின்னாலே என்னுடைய உயிர் சக்தி அப்படின்றது அர்த்தம்.
அப்போ அந்த உயிர் சக்திங்கிறது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல இருந்து நமக்கு எடுத்துக்கிறோம் அப்படியே உள்ள. அது வந்து உயிர் சக்திங்கிறது நமக்கு வந்து என்ன பண்ணும், உள்ள ஒரு சுவாசம் வழியா போகக்கூடியதாவும் இருக்கும். உணவு முறைகள் மூலியமாவும் போகக்கூடியதா இருக்கும். சோ இப்போ அந்த பிராண சக்தி நம்ம வெளியில இருந்து எடுத்து நம்ம உடம்புல போய் எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுது, உள்ள சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கறதையும் தான் அந்த பிராணாயாமால சொல்லுவாங்க. அப்ப வெளியில இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தூய்மையான காற்று கிடைச்சிச்சுனாதான் நம்மளால அதை சுவாசிக்க முடியும். இல்ல அப்படின்னா ஒரு மாசு படிஞ்ச ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த இடத்த போய் சுவாசிக்க முடியுமான்னு கேட்டோம்னா சுவாசிக்க முடியாது. அப்ப நல்ல மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல நல்ல தூய்மையான காற்று கிடைச்சதுன்னா நம்மளால நல்லா சுவாசிக்க முடியும். அதே மாதிரி நல்ல சுத்தமான தண்ணீர், சுத்தமான உணவு கிடைச்சாதான் நம்மளால அதை ஒழுங்கா சாப்பிட முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னா அதை சாப்பிட்டாலும் நமக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வர மாதிரி இருக்கும், காம்ப்ளிகேட் தான் ஆகும். சோ இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில இருந்து இந்த பஞ்சமகா பூதங்கள்ல இருந்து எடுத்துக்கக்கூடியது. பஞ்சமகா பூதங்கள் அப்படின்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, வாயு, ஆகாயம். இது எல்லாமே சேர்ந்ததுதான் பஞ்சமகாபூதம். இந்த ஒரு இடத்துல இருந்தும் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜிய நம்ம உள்வாங்கி நம்மளோட மனிதரோட உடம்புக்குள்ள போகும்போது அது என்னவா மாத்துது அப்படின்னா பிராணமா மாத்துது, பிராணா எனர்ஜியா மாத்துது. சோ அதுதான் வந்து பிராணா அயமா. சோ அயமாங்கிறது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டென்ஷன் வெளியில இருக்க அந்த பஞ்சமகா பூதங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய வாழ்நாள அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பிராணாங்கிற அந்த உயிர் சக்தி உள்ள போய் அயமாங்கிறது எக்ஸ்டென்ஷன் நீட்டிக்கிறதுன்னு அர்த்தம். வாழ்க்கையே வாழ்நாளை நீட்டிப்பது அப்படின்னு தான் ஆயமா அப்படின்றது அர்த்தம். சோ அப்ப இந்த வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய தன்மை வந்து பஞ்சமகா பூதங்கள்ல இருந்துதான் நமக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உயிர் சக்தி நம்ம எந்த அளவுக்கு இப்ப பிராணாயாமா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்நாள் அப்படின்ற லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப என்ன மாதிரியான பிராணாயாமம் எல்லாம் பண்ணலாம்னா நிறைய விதமான பிராணாயாமம் இருக்கு. உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு பிராணாயாமம் நான் சொல்லி தரேன். சோ அந்த பிராணாயாமம் ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த உள்ள போய் அந்த உயிர் சக்தி கிடைக்கிறப்போ நமக்கு வாழ்நாள அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றோம். அப்ப அது எப்படி போய் உள்ள போய் அதிகப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில உள்ள இருக்கக்கூடியதுல 72,000 நாடிகள் வந்து இருக்கு. உடம்புல நாடிகள் அப்படின்னா நரம்புகள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய இப்ப தமிழ் கலாச்சார முறைகள்ல முன்னாடி சித்தர்கள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா அத நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என் உடம்புல இருக்க நாடி நரம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாடிகள். அந்த நாடிகள் 72,000 நாடிகள் இருக்கு. அந்த 72,000 நாடிகளையும் வெளியில இருந்து எடுத்துக்க கூடிய அந்த சுவாசம் உள்ள போய் ஆக்சிஜனா உள்ள கலக்கும் போது ரத்த ஓட்டம் வழியா உள்ள ஃபுல்லாவே வந்து சர்க்குலேட் ஆகுது. அது நரம்புகள் நாடிகள் வழியா நமக்கு உள்ள ஒரு இடத்துக்கும் போய் எந்தெந்த இடத்துல வந்து தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தோஷங்கள், வாத தோஷம், பித்த தோஷம், கப தோஷம். இதெல்லாம் எது எது அதிகமா இருக்கோ அந்த அதிகம் இருக்க நிலைமைய பேலன்ஸ்டா கொண்டு வருதுன்னு அர்த்தம். சோ பேலன்ஸ்டா நமக்கு இருந்ததுனாதான் எந்த ஒரு நோய்களும் இல்லாத நிலையில நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அப்போ இப்ப நமக்கு வாதம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து என்ன நோய்கள்லாம் இருக்கும்னா மூட்டுகள் ரிலேட்டடான மூட்டு வலி எல்லாம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். கபம் அதிகமா ஆகுது, கபம் தோஷம் அதிகமா உடம்புல வந்திருக்கு அப்படின்னா கபம் இருக்கு அப்படின்றப்ப நமக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இதே பித்தம் அதிகமா இருக்கு அப்படின்னா இது நம்ம செரிமான தொந்தரவுகள் எல்லாம் வந்து அதிகமா இருக்கும். அப்போ இத்தனை தொந்தரவுகள் இது ஒரு தொந்தரவும் வந்தது அப்படின்னாலே அது கூட சேர்ந்து 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 அடுத்தடுத்த பிரச்சனைகள் நமக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம உருவாகவே கூடாது, இதெல்லாமே வரத்துக்கு முன்னாடியே தடுக்கணும். அதாவது நம்ம சொல்லுவோம்ல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், அத வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நம்ம அதை வருமுன் காப்பதே எப்படி சிறந்ததுன்னா மாத்திரை மருந்து இதெல்லாம் எடுத்துக்காம எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்னா இந்த மாதிரி பிராணாயாமம் பயிற்சி பண்றது மூலியமா நம்மளால வந்து அதை தடுக்க முடியும். சோ இப்ப பிராணாயாமம் அப்படின்றப்போ உட்காந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லாத ஒரு பயிற்சி முறைன்றது நம்மளோட சுவாசத்தை நம்மளே கவனிக்கிறது தான். ஏன்னா இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு 1 மினிட்டுக்கு
ஒரு ஹியூமனோடைய அந்த ரெஸ்பிரேட்டரி சைக்கிள் அப்படின்ற நுரையீரல் அந்த சுவாச தன்மை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 16 to 21 இருக்கணும். நீங்க வயித்துல கைய வச்சுட்டே உங்களுடைய பிரீத்திங் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை தடவை மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடுறீங்க அப்படின்றத கவனிக்கணும். 16க்கு கீழே கம்மியா தான் வருது அப்படின்னாலும் ஏதோ சம்திங் ஒரு இல்னஸ் இருக்குது. இல்ல 22-30க்கும் மேல போகுது அப்படின்னாலும் அதிகமா இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம உட்காந்து நம்ம நார்மலா ஒரு சமணக்கால் போட்டோ இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கம்ஃபர்டபுளான போஸ்டர், இல்ல என்னால சேர்ல உட்காந்துதான் பண்ண முடியும், இல்ல என்னால நான் கீழே உட்காந்து பண்ணுவேன், இல்ல எனக்கு கால் நீட்டி போட்டுதான் உட்கார முடியும், அந்த மாதிரி எந்த இதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த போஸ்டர் வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்து நேரா உட்காந்து, ஆனா என்ன எப்படி உட்கார்ந்தாலும் ஸ்ட்ரைட்டா உட்காரணும். நம்மளுடைய ஸ்பைன் முதுகு தண்டுவடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேரா இருக்கணும். சோ இப்ப முதுகு தண்டுவடம் இப்படி ஆல்ரெடி இப்படி அதுவே எஸ் ஷேப்ல தான் இருக்கும். இன்னும் நம்ம வளையிறோம் அப்படின்னா அது கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷன்ல நம்மளோட நுரையீரலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் உள்ள போகாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நேரா உட்காந்து மூச்சை நல்லா ஆழமா அடி வயிறுக்குள்ள போய் அந்த நம்ம வயிறு பகுதி பலூன் மாதிரி விரியணும். விரிகிற அளவுக்கு பலூன் மாதிரி வயிறு பகுதியும் நெஞ்சு நம்மளுடைய செஸ்ட் ரீஜனும் நல்லா விரியணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு மூச்சு நல்லா ஆழமா உள்ள இழுக்கணும். திரும்பி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பி மெதுவா அந்த மூச்சை வெளியில விடணும். லைக் எப்படி அப்படின்னா லைக் ஒரு பலூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பலூன் காத்து ஊத ஊத நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு காத்து குடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது பெருசாயிட்டே இருக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி காத்த வெளியில கொஞ்சம் கொஞ்சமா விட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அதோடைய பழைய தன்மைக்கு வரும். அதே மாதிரிதான் நம்மளோட நுரையீரலும் இருக்கும். நம்ம மூச்சை உள்ள உள்ள இழுக்க இழுக்க அது ஃபில் ஆகி அடிவயிறு வரைக்கும் போய் அடிவயிறு வரைக்கும் பலூன் மாதிரி நமக்கு பெருசா என்லார்ஜ் ஆகும். அதாவது லைக் எக்ஸ்பேண்ட் ஆகும். மூச்சை மெதுவா வெளியில விடும்போது வெளியில போகும். சோ இது எதுக்காக அப்படின்னா உள்ள போய் ஒரு ஒரு ரீஜனுக்கும் தேவையான நல்ல ஆக்சிஜனேட்டடான பிளட்டை நமக்கு சர்க்குலேட் பண்ணும். ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு தூய்மையான காற்று நிறைந்த பியூரிஃபைடான ஒரு ரத்த ஓட்டம் நம்ம உடம்பு முழுக்க இருக்கும். சோ எப்ப நல்ல ரத்த ஓட்டம் நம்ம பாடியில இருக்கோ அப்ப வாதம் ரிலேட்டடான டிசீஸும் வராது, பித்தம் ரிலேட்டடான ப்ராப்ளமும் வராது, அடுத்தது கபம் ரிலேட்டடான ப்ராப்ளமும் வராது அப்படின்றதான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இத நம்ம ரெகுலரா எப்படி நம்ம பண்ணணும், ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணக்கூடியது நம்மளோட பிரீத்திங்க நம்மளே கவனிக்கிறதுதான். இப்ப எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நேரா உட்காந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீடியோவை நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிராணாயாமம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இன்னைக்கு நேரா உட்காந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கூட ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம நாடி சோதன பிராணாயாமம் அப்படின்ற ஒரு விஷயம் லாஸ்ட் முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா பஸ்திரிக்க பிராணாயாமம் அப்படின்றத சொல்லுவாங்க. பஸ்திரிக்கா அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய கபம் சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வெளியில எக்ஸ்பேண்ட் பண்ணும். சோ எக்ஸ்பெல் பண்ணும். நமக்கு அந்த கபம் சார்ந்த நோய்களை நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா பஸ்திரிக்கா பிராணாயாமா பண்ணலாம். அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் யாருக்காவது இருக்கு அப்படின்னாலும் அவங்க பஸ்திரிக்கா பண்ணலாம். அதுக்கு என்னன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல மணிப்பூர சக்கரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். மணிப்பூர சக்கரம் அப்படின்னா நமக்கு உடம்புல எப்படி இருக்கும்னா சக்கரங்கள் வழியாதான் நம்மளுடைய உடம்பும் மனசும் செயல்படுது அப்படின்னு சொல்லி சித்தர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சக்கரங்கள்னா என்னன்னா ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு ஆர்கன் இருக்கும். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு உறுப்புகள் லொகேட் ஆயிருக்கும். அந்த உறுப்புகளை கவர்ன் பண்றதுக்கு இருக்கக்கூடியதுதான் அந்த சக்கரங்கள். அது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடத்துல இருந்து இருக்கு. முதுகு தண்டுவடத்துக்கிட்ட, அதாவது கீழே அடியில இருந்து முதுகு தண்டுவடத்தோட அடியில இருந்து மேல சகசிராரம் அப்படின்ற உச்சி தலை வரைக்கும் அந்த சக்கரங்கள் இருக்கு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் சக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூலதார சக்கரம். மூலதார சக்கரம்னா நம்மளோட எலிமினேஷனுக்கு தேவையான எல்லா சக்கரமும் அந்த அதுதான் பாத்துக்கும். எலிமினேஷன்னா நமக்கு தேவையில்லாத உடல் கழிவுகள்,
அது எல்லாமே வந்து வெளியில கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து மூலாதார சக்கரமா இருக்கும். அந்த இடத்துலதான் வந்து என்னன்னா அபான வாயு அப்படின்றது காற்றுல இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு வாயு. அந்த வாயு வழியா வெளியில எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இருக்கக்கூடியது சுவாதஸ்தான சக்கரம்னு ஒண்ணு இருக்கும். சுவாதஸ்தான சக்கரம் அப்படின்றது வந்து என்னன்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் இனப்பெருக்க உறுப்புகள் வந்து சரியா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாதஸ்தான சக்கரம் வந்து சரியா இருந்ததுனாதான் நமக்கான இனப்பெருக்க உறுப்புகள் ஒழுங்கா இயங்கும். அது யாருக்கு ஒழுங்கா ஆக்டிவா இல்ல, அதுக்கு தேவையான உடற்பயிற்சி அந்த சுவாதஸ்தான சக்கரத்துக்கு தேவையா பண்ணலையோ அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இன்ஃபெர்டிலிட்டி அதிகமா வரும். இன்ஃபெர்டிலிட்டின்ற அந்த குழந்தை பிறக்காம இருக்கிறது, 5 வருஷம் ஆயிடுச்சு 7 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த சுவாதஸ்தான சக்கரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இயக்கம் வந்து நம்ம சரிப்படுத்தணும்ன்றது அர்த்தம். அடுத்தது மூணாவதா அதுக்கு மேல தொப்புள் கிட்ட இருக்கக்கூடியது நம்மளோட நேவல் ரீஜன், தொப்புள் கிட்ட இருக்கக்கூடியதுதான் மணிப்புர சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த தொப்புள் தான் நம்மளோட ஒரு பெரிய ஆர்ஜினே. ஏன்னா நம்ம ஒரு மதரோட அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த தொப்புள் வழியாதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து உணவு வந்து அந்த குழந்தைக்கு நமக்கு உள்ள வந்திருந்திருக்கும். சோ அப்ப அந்த உணவு வருது அப்படின்னா அந்த ஃபுல் உணவு மண்டலத்தையும் கண்ட்ரோல்ல எடுக்கக்கூடியது எந்த சக்கரம் அப்படின்னா மணிப்புர சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னா தொப்புள் கிட்டதான் இருக்கு எக்ஸாக்டா. அப்ப நம்ம அது சார்ந்த பயிற்சிகள் பண்ணும்போது நம்மளுடைய செரிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நார்மலா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. மூணாவது இதயம் நுரையீரல் சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய சக்கரம் தான் அநாகத சக்கரம். அது எங்க இருக்கும் அப்படின்னா நெஞ்சு கிட்ட இருக்கும், கரெக்டா நெஞ்சு குழியில இருக்கும். அநாகத சக்கரம் யாருக்கு வீக்கா இருக்கோ அப்ப அவங்களுக்கு இதயம் சார்ந்த நோய்கள், நுரையீரல் சார்ந்த சில பிரச்சனைகள் இதெல்லாமே வரும். அப்ப யாருக்கு அநாகதம் வீக்கா இருக்கோ அவங்களுக்குதான் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அன்பா பேச வராது, ரொம்ப ஒரு தன்மையா பேச மாட்டாங்க, கோவப்படுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மனம் சார்ந்தும் இருக்கும், உடல் சார்ந்தும் இருக்கும். அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட கழுத்துக்கிட்ட வந்து விஷூதி சக்கரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். விஷூதி சக்கரம் அப்படின்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கழுத்து தலை இதெல்லாம் எப்படி இருக்கணும் இயங்கணும். கழுத்துல தைராய்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். தைராய்டுன்ற ஒரு ஹார்மோன் கரெக்டா இருக்குன்னாதான் அது வந்து என்ன பண்ணும் கீழே இருக்கக்கூடிய மூலதார சக்கராவுக்கு சுவாதஸ்தான சக்கராவுக்குலாம் சிக்னல் கொடுக்கும். சோ அப்ப வந்து இந்த இடத்துல இயங்கக்கூடியது வந்து கழுத்துக்கு இயங்கக்கூடியதுதான் வந்து விஷூதி சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடியது நம்ம ஒரு ஒரு விஷயத்த பாக்குறோம் கேக்குறோம், நிறைய விஷயங்கள் செய்யறோம். அப்ப அது எல்லாமே நம்ம மைண்ட்ல ஞாபகத்துல இருக்க வைக்கிறது எது அப்படின்னா இங்கன இந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஆஜ்ன சக்கரா தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்க இருந்து மேல உச்சி தலையில இந்த இடத்துல பின்னாடி இருக்கும், இந்த நேர் உச்சியில பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சக்கரம் என்ன அப்படின்னா சகசிராரம் சக்கரம். யாருக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சகசிராரம் சக்கரம் ரொம்ப நல்லா ஆக்டிவா இருக்குதோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேல அதிக நம்பிக்கை வந்து வரும். ஸ்பிரிச்சுவல் மேல நம்பிக்கை வருது அப்படின்னா நமக்கு ஒரு எந்த இடம் எடுத்தாலும் நம்புவாங்க, அத நம்பிக்கையா அதை செய்வாங்க. எந்த ஒரு பயமும் அவங்க கிட்ட எப்பயுமே இருக்காது, எதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுவாங்க. இது மென்டலி. இதே பிசிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க, எதுக்குமே வந்து அவங்களுடைய பிசிக்கலை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாடி வந்து அவங்களே நம்புவாங்க, நம்ம ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்புவாங்க. இதுதான் வந்து ஒரு ஹையர் பாயிண்ட் ஆஃப் சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்கரங்கள் வழியாதான் யோகாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடம்பும் மனசும் இயங்குது அப்படின்றத சித்தர்கள் வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப உண்மை. இப்ப அறிவியல் பூர்வமா இது எல்லாமே வந்து நிரூபிச்சிருக்காங்க. இப்படிதான் வந்து இயங்குது, இப்படிதான் இருக்கு அப்படின்றத நிரூபிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு சக்கராவையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஒரு பயிற்சி முறைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம செரிமானத்துக்காக பார்க்கக்கூடியதுதான் வந்து என்னன்னா மணிப்புர சக்கரம் தான் செரிமானத்துக்குன்னு உரிய சக்கரம். அதுக்காக என்ன பிராணாயாமம் பார்க்கலாம்னா பஸ்திரிக்க பிராணாயாமம் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல வரேன். ஓகே. பஸ்திரிக்க பிராணாயாமம் எப்படின்னா நீங்க நேரா உட்காந்துக்கோங்க, நார்மலா மூச்சு இப்படி வந்து வேகமா மூச்சை உள்ள இழுத்துட்டே 2 கையையும் தூக்கணும். மூச்சை வெளில விடும்போது ஃபோர்ஸா மூச்சை வெளில விடணும். அதாவது கீழ இருந்து ஒரு ஷட்டரை மேல தூக்கணும்னா எப்படி தூக்குவோம், வேகமா இழுத்து விட்டோம்னா எப்படி வேகமா மேல இருந்து இழுத்து விடுவோம், அந்த மாதிரி வந்து பண்ணணும்.
ஒரு 5 டைம்ஸ் வந்து பண்ணுனா போதும். 5ல இருந்து 7 டைம்ஸ் வந்து பண்ணா போதும். அதிகமா நம்ம எடுத்த உடனே அவ்வளோ அதிகமா நம்ம அதை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்காந்து ஒரு டைம் வந்து நீங்க பண்ணலாம். மூச்சு நல்ல மூச்சு வேகமா உள்ள இழுங்க அண்ட் வேகமா வெளியில விடணும். அதாவது ஒரு கையில மொபைல் இருக்கறனால பண்ணல, ஒரு கையில நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்படி என்ன பண்ணணும், கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டா உட்காரணும். இந்த மாதிரி 2 கைகளை வச்சு உயர்த்தணும். அதாவது என்னன்னா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் மேல வேகமா உயர்த்தணும். மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே 2 கைகளையும் வேகமா கீழே இறக்கணும். இதுதான் வந்து என்னன்னா பஸ்திரிக்க பிராணாயாமம் அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு கையை தூக்கி பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கைய தூக்கி பண்ணாம நேரா உட்காந்து இந்த மாதிரி வேகமா மூச்சை உள்ள இழுத்து வேகமா மூச்சை வெளியில விடுறதே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம மூச்சு வேகமா உள்ள இழுத்து வேகமா வெளியில விடுறது. இந்த முறைகளை நம்ம பண்ணினாலே போதுமானது. ஏன் அப்படின்னா சில பேருக்கு கையை தூக்கி பண்றதுக்கு எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க இப்படி வேகமா உள்ள இழுத்து வேகமா வெளியில விடுற முறைகளையே பண்ணுனா போதுமானது. இத ஒரு நாளைக்கு நீங்க 5ல இருந்து 7 தடவை வந்து பண்ணுனா போதும். ஓகே. இது வந்து எப்படின்னா இது பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நார்மலா உட்காந்துக்கணும். அமைதியா கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும். நம்ம பிராணாயாமம் முறைகளை எப்ப நம்ம மூச்சு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட் நம்ம உடம்புல வந்து ஒரு சரியான ஸ்டேட்ல இருக்கோ அதுக்கப்புறம் தான் நம்மளால தியானம் அப்படின்ற ஒரு பயிற்சியை நம்மளால பண்ண முடியும். தியானம் அப்படின்றது வந்து என்னன்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சின்றத சொல்லுவாங்க. அப்ப அந்த மன அழுத்தத்தை எப்படி குறைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே பிரீத்திங் எல்லாமே சரியா இருந்ததுனாதான் அடுத்த முறை தியானத்துக்கு போக முடியும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்து நமக்கு அந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய யோகால பதஞ்சலி முனிவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு 8 படிகள் வந்து வகுத்திருப்பாரு. சோ பதஞ்சலி முனிவர்னு இல்ல 18 சித்தர்கள்ல மெயினா வந்து பதஞ்சலி முனிவர் வந்து அதை சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் முறைகளை வந்து நம்மளுடைய ஒழுக்க முறைகள் ஃபர்ஸ்ட் 2 படிகளை வந்து ஒழுக்க முறைகளை பத்தி பேசியிருப்பாரு. 3வதா தான் நம்மளுடைய உடல் நிலை எப்படி இருக்கணும்ன்றத பத்தி சொல்லியிருப்பாரு. 4வது அந்த உடல் நிலை இப்படி இருந்தாதான் நம்ம இந்த மாதிரி மூச்சு பயிற்சியை நம்மளால பண்ண முடியும். சோ மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கவனம் வந்து தேவை. கவனம் சிதறல் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளால எந்த ஒரு பயிற்சியுமே பண்ண முடியாது. கவனம் அப்படின்ற அந்த தாரண நிலை கான்சென்ட்ரேஷன் நிலைக்கு நம்மளால வர முடியும் அப்படின்றத சொல்றாங்க. சோ அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால தியானம் அப்படின்ற ஒரு அமைதியான நிலையில இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஆசனா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம்க்கு அடுத்துதான் நம்மளால தியானம் பண்ண முடியும். எடுத்த உடனே நம்ம தியான நிலையில போய் உட்காருங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க அப்படின்னு சொல்றேன். இதுவுமே கண்ணை மூடி உட்கார்ந்துருக்க அந்த அமைதி நிலை தியானம் தான். ஆனா அந்த அந்த 5 நிமிஷம் கண்ணை மூடி உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களோட மைண்டுக்குள்ள வந்துகிட்டேதான் இருக்கும். கண்ணை மூடி நம்ம தூங்குறத தவிர்த்து மிச்ச நேரத்துல அமைதியா கண்ணை மூடி உட்காருங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் எங்க போகும்னா இவங்க உட்கார சொல்லியிருக்காங்க நம்ம எதெல்லாம் அப்படின்னு உட்காரதான் சொல்லியிருக்காங்க அவங்க ஏதாவது கேட்பாங்களா அதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு எது வந்து அதிகமா அத நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்க மைண்ட்ல வந்து ரீகால் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்ப வந்து நம்மளால தியான நிலையில முழுமையான தியானம் வந்து நமக்கு அப்ப கிடைக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முழுமையான தியான நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு பயிற்சியும் உடற்பயிற்சியும் பண்ணிருக்கணும். அதாவது உடல் ஆசன பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் இது 2ம் பண்ணிட்டு நம்ம தியானத்துக்கு வந்தோம்னா முழுமையான தியானம் முழுமையான அமைதி வந்து நமக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா முழுமையான அமைதி குறைவான அளவே கிடைக்கும். சுத்தமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, குறைவான அளவு. ஏன்னா இடையில இடையில நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வர அப்கமிங் ஏதாவது கிளாஸ்ல இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு மூச்சு பயிற்சியும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். இன்னைக்கான செஷன் என்னோடது இவ்வளவுதான்.